வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஆவடி கோவில் பதாகை நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமூக பணித்துறையினர் கிராம மக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் ரேஞ்ச் ஓவர் எனும் நிகழ்வை கொண்டாடினர். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் நிறுவன செயலாண்மை துறையினர் நடத்திய தொழில் முனைவோருக்கான விற்பனை மற்றும் கண்காட்சி. ஆவடி OCF மைதானத்தில் நடந்து வரும் புத்தக கண்காட்சியில் நாசரத் கல்வி குழுமம் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற காலேஜ் டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். ஆவடி கோவில் பதாகை நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமூக பணித்துறையினர் கிராம மக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் ரேஞ்ச் ஓவர் எனும் நிகழ்வை கொண்டாடினர். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமூக பணித்துறை சார்பாக 2வது முறையாக ரேஞ்ச் ஓவர் நிகழ்ச்சி மார்ச் 17 மற்றும் மார்ச் 18, 2023 அன்று சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் நிகழ்வாக தத்தெடுக்கப்பட்ட ஆரிக்கம்பட்டு கிராமத்தில் சிறப்பு விருந்தினர் செரில் அலெக்சாண்டர் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு SDG குறித்த தெளிவான விளக்கத்தை கொடுத்தனர். எதிர்காலத்தை தானே அமைத்துக் கொள்ளும் வழிமுறையை பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைப்பதே இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இரண்டாம் நாள் நிகழ்வாக ஆன் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் நிகழ்ச்சி இமானுவேல் ராபின்சன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகள் கலந்து கொண்டனர். ஒட்டுமொத்த சுழற்கோப்பையை பெட்ரிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெற்றது. இவ்விழாவில் திரு மோசஸ் தினகரன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி மாணவர்களை பாராட்டினார். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் நிறுவன செயலாண்மை துறையினர் நடத்திய தொழில் முனைவோருக்கான விற்பனை மற்றும் கண்காட்சி. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் நிறுவன செயலாண்மை துறை சார்பாக தொழில் முனைவோருக்கான விற்பனை மற்றும் கண்காட்சி 18/3/2023 கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் தங்கள் வணிக சந்தை எவ்வாறு அமைப்பது மற்றும் அவர்களின் நிதிகளை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதையும் தெரிந்து கொண்டனர். ஷெரின் ஃப்ரம் 3rd BCom CS. நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டால் போட்டிருக்கிறோம். இதுலேருந்து இது வந்து ED சேல். ஆக்சுவலாக எங்களுக்கு இதுலேருந்து நிறையா திங்ஸ் நாங்கள் கற்றுக்குறோம். ஒரு கன்சியூமர் கிட்ட ஒரு வாங்குகிற ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்கள் என்னென்னலாம் சொல்கிறது, எப்படியெல்லாம் நாங்கள் சொன்னால் அவங்க வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கற்றுக்குறோம். இது எங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் ரபேகா. 3rd BCom கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பில் படிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ED ஸ்டால் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ED ஸ்டால் ஃபார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், இதை நாங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் ஒரு சேல்ஸ் உமன் ஒரு சேல்ஸ் பர்சன்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், இதில் என்ன ப்ராஃபிட்ஸ் வருது, என்ன லாஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே நாங்கள் இந்த காலேஜில் இந்த மாதிரி ஸ்டால் போகிறதுனால எங்களுக்கு பிஸ்னஸில் எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஆவடி OCF மைதானத்தில் நடந்து வரும் புத்தக கண்காட்சியில் நாசரத் கல்வி குழுமம் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஆவடி OCF மைதானத்தில் முதல் முறையாக மாபெரும் புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இதில் நாசரத் கல்வி குழுமம் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றது. நாசரத் நர்சரி, நாசரத் மெட்ரிகுலேஷன், நாசரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நாசரத் B.Ed விமென்ஸ் காலேஜ் இந்த கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பாடல், நடனம், மைம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை புத்தக கண்காட்சியில் வந்திருந்த பொதுமக்களுக்கு வழங்கினர்.
மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற காலேஜ் டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கல்லூரி தினம் 23/3/2023 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழு உறுப்பினர் பேராசிரியர் டாக்டர் சுல்தான் இஸ்மாயில் அகமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கல்லூரியின் செயலாளர் திரு ஏஎன் என்றி மேரிஸ் மற்றும் முதல்வர் டாக்டர் இ மேரி ஏஞ்சலின் சந்தோஷம் ஆகியோர் சிறப்பு விருந்தினரை கௌரவித்தனர். கல்லூரி முதல்வர் டாக்டர் இ மேரி ஏஞ்சலின் சந்தோஷம் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றினார். அவரை தொடர்ந்து பேராசிரியர் டாக்டர் சுல்தான் இஸ்மாயில் அகமது சிறப்புரையாற்றினார். கல்லூரி இதழ் அட்டை மற்றும் பிரசுரத்தை செயலாளர் மற்றும் முதல்வர் வெளியிட்டனர். துணை முதல்வர் திருமதி மனோரஞ்சிதம் மற்றும் கணினி அறிவியல் துறை துணை பேராசிரியர் திருமதி ரெஜிகா எழுதிய புத்தகம் சிறப்பு விருந்தினரால் வெளியிடப்பட்டது. ஆசிரியர்களுக்கு ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. இக்கல்லூரியின் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கும் பாராட்டுகளை வழங்கினர். கல்வியில் சிறந்து விளங்கிய விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாணவர்களை கௌரவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.